ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் 2025 வே ஃபார்வர்ட் பற்றி பேசியிருந்தேன். அதில் ஒரு சில நான் சொன்ன சில விஷயத்தில் அதில் நியூஸ் பேப்பர் படிக்கணுன்றதை நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த நியூஸ் பேப்பர் படிக்கணும்னு நான் சொல்லும் போது சில மெட்டீரியல் நீங்கள் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் நியூஸ் பேப்பர் ஏன் நியூஸ் பேப்பரில் என்ன எப்படி என்ன கைட்லைன்றதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்லிடுறேன். பட் ஆனா இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அண்ட் ஒரு டிஸ்க்ளைமரும் போட்டுக்கிறேன். இதை நான் யார் மனசையும் புண்படுத்தவும் சொல்லலை, யாரையும் வந்து டைரக்டா ஆர் இன்டைரக்டா கூட நான் மென்ஷன் பண்ணல. பட் ஆனா இந்த டாப்பர்ஸ் வந்து அவங்க சொல்றதுல ஒரு மீனிங் இருக்கு. நீங்க ஒரு ஒரு க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் இனிஷியலா ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நான் நிறைய நியூஸ் பேப்பர் படிச்சேன். கடைசியில எனக்கு வந்து புரிஞ்சிருச்சு நியூஸ் பேப்பர் படிக்க தேவையில்ல, ஸோ நான் மெட்டீரியல் படிச்சேன். இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தெம் ஹேவ் அட்டட். ஸோ நீங்க இவ்வளவு நேரம் படிக்காதீங்க, ஸோ அப்போ தேவையில்லை, அப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வந்து இவ்வளவு நேரம் தேவையில்லை, நான் இவ்வளவு நேரம் படிச்சேன். இப்போ நீங்க இதை க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. இதோட மீனிங் என்னன்னா, இந்த ஸ்டேட்மெண்டோட மீனிங் என்னன்னா, எவ்ரி ஸ்டேட்மெண்ட் ஹேஸ் அ கான்டெக்ஸ்ட். இந்த ஸ்டேட்மெண்டோட கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் இத்தனை நாள் இவ்வளோ தூரம் அதை நான் படிச்சிருக்கேன், அதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன், அதை நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா அதோட அவுட்புட் தான் நான் ஒரு மெட்டீரியல்ல இருந்து கேதர் பண்ணிக்கிறேன். இது எப்படின்னா, நம்ம வந்து டைரக்டா காலேஜ், இப்போ நம்ம ஒரு பிஇ இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க, அவங்க கிட்ட போயிட்டு எப்படி நீங்க பிஇ இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா, இல்ல நான் ஃபைனல் செமஸ்டர்ல பண்ண ப்ராஜெக்ட்ல தான் இதெல்லாம் நடந்துச்சு. ஆர் பிஇயே வச்சுக்கோங்க, பிஇ இன்ஜினியரிங் வந்து நீங்க பண்றீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 12 இயர்ஸ் உங்களோட ப்ரிப்பரேஷன் இல்லாம எப்படி நீங்க அந்த இதை செய்ய முடியும்? அதுக்கு நீங்க அப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமா? இதுதான் இதோட ஸ்டார்டிங். ஸோ இப்போ நியூஸ் பேப்பர் வந்து இவங்க அதர்ஸ், ஆர் நான் இப்படி வச்சுக்கிறேன், டாப்பர்ஸ் சொல்லல, பட் அதர்ஸ் சொல்ற மாதிரி மெட்டீரியல் ஏன் படிக்கணும், நீங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால இது தேவையில்லை, இது எஃபிஷியண்டா இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்ல வந்தது. செகண்ட், நான் இதுல வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்துட்றேன். இதுல வந்து என்ன அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு. அகெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கோச்சுக்கிட்டது என்னன்னா, இந்த மந்த் வந்து செப்டம்பர், ஐ திங்க் செப்டம்பர் அக்டோபர் கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல அக்டோபர் வந்துடும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, ஐயோ ஜூன்ல இருந்து இல்ல நான் படிச்சிருக்கணும், நான் ஜூன்ல இருந்து படிக்கல, நான் ஜூன்ல இருந்து படிக்காததுனால நான் வந்து மெட்டீரியல் படிக்கிறேன். இந்த இந்த இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கும் அதான் அந்த பாயிண்ட்ல நான் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த டவுட் வருது. அதுக்கும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஜூன்ல இருந்து படிக்கணும், ஆர் போன ஜூன்ல இருந்து படிக்கணும். ஜூன்ல இருந்து ஜூன் கணக்கெல்லாம் என்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, இந்த எக்ஸாம் எவ்வளோ நாள் வந்து ஒரு கண்டென்ட் பேஸ், அதாவது ஜென்ரல் ஜென்ரல் நாலேஜ் ஜென்ரல் நாலேஜ் பேஸ்ட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து அது ஜென்ரல் நாலேஜ் பேஸ்ட் இல்ல. இப்போ ஏன் அப்படின்னா, உலகத்துல இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இப்போ நம்ம கிட்ட சாட் ஜிபிடி வழியாவும் ஏஐ மூலியமாவும் நம்மளுக்கு கிடைக்குது. இன்னைக்கு அவங்க உங்ககிட்ட டெஸ்ட் பண்ண போறது வந்து வெறும் ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஃபர்மேஷனை அவங்க டெஸ்ட் பண்ணவே இல்லை. அவங்க என்ன டெஸ்ட் பண்ண விரும்புறாங்கன்னா, நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ இதுக்கு நீங்க நல்லா பாருங்க, நான் ஜூன்ல இருந்து படிச்சிருக்கணும், இல்ல அதுக்கு முன்னாடி ஜூன்ல இருந்து படிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த அவசியம் இல்லாததுனால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னையில இருந்து என்ன படிக்க முடியுமோ அதை நீங்க படிக்கலாம். இதுதான் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் கைட்லைன். ஏன் அப்படின்னா, நான் உணர்ந்த வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை நானுமே என்னோட லைஃப்ல பார்த்த வரைக்கும், இந்த ஹியூமன் பீயிங்க்கு ஒரு டெண்டன்சி இருக்கு. அதாவது நான் இவ்வளோ நாள் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புல இருந்து எதுக்கு இனிமே திருந்தி என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். இனிமே நான் வந்து இதுக்கு இப்ப நான் வேற ரூட் பண்ணணும், வேற யோசிக்கணும், இதெல்லாம் நடக்கிற கதையா? ஐ ஹாவ் டு ரீஓரியன்ட் மை செல்ஃப். சி, இந்த ஜெனரேஷனோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் ரீஓரியன்டேஷன் அண்ட் ட்ரைங் டு பி
சேஞ்சிங் வென் த ஃபேக்ட்ஸ் ஆர் தேர். உங்ககிட்ட ஒரு ஃபேக்ட் இப்படி எக்ஸாமுக்கு தேவைப்படுதுன்னு கொடுத்த உடனே அதை மாத்துறது தான் இன்டெலிஜென்ஸ்னு பீப்புள் ஆர் சேயிங். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ ஃபர்ஸ்ட் கைட்லைன் இஸ் தேர், ஜூன்ல இருந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை, இன்னில இருந்தே படிக்கலாம். இது ரெண்டாவது என்னன்னா, திருப்பி அகெயின் நான் படிக்கும் போது 4 hours படிக்கிறேன், 5 hours படிக்கிறேன். நான் அகெயின் ரிப்பீட் பண்றேன், மேக்சிமம் 2 hours தான், மேக்சிமமே 2 hours தான். இது இன்க்ளூடிங் நீங்க ஏதாவது சிம்பிளா நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா மேக்சிமம் 2 hours-னா அப்போ 4 hours 5 hours வந்து நம்ம ஏதோ மிஸ்டேக் பண்றோம்னு அர்த்தம். அவ்வளோ நேரம் இந்த இதுக்கு தேவைப்படாது. நீங்க வந்து அத இன்ஃபர்மேஷனை படிக்க தான் சொல்றாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்றாங்க. அதோட அனாலிசிஸ் வந்து ஆர் ரிசர்ச் வந்து ரெஸ்ட் ஆஃப் த டேல த்ரூ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்க ஃபினான்ஸ் கமிஷன் அதுல படிச்சுட்டு அதுலயே நீங்க உட்கார்ந்து ஃபினான்ஸ் கமிஷனை ரிலேட் பண்ணக்கூடாது. நீங்க இதுல படிக்கணும், அதுக்கப்புறம் உங்க பாலிட்டி புக்ல நீங்க அதை என்ன கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாம் படிக்கும் போது அதை நீங்க ரெஃபர் பண்ணணும். ஆஹா ஓகே இப்படி ரெஃபர் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கணும். ஸோ இந்த 4 மணி நேரம் படிக்கிறது கூடவே கூடாது. இது வந்து ரெண்டாவது கைட்லைன். மூணாவது கைட்லைன் வந்து நான் சொன்னபடி இந்த 2 மணி நேரம் இன்க்ளூடிங் நோட்ஸ். ஆனா இலாபரேட் நோட்ஸ் தேவையில்லை. நம்ம அக்யூமென் ப்ரோக்ராம்னு ஒரு ஆன்சர் ரைட்டிங் ப்ரோக்ராம் பண்றோம். அதுக்கான நிறைய வீடியோஸும் நான் வந்து குரூப்ல ஐ மீன் யூடியூப்லயே நீங்க பின்னாடி போய் பாத்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்டே இருக்கு அக்யூமென். நீங்க அதுல போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட்னா, ஐயோ நான் நோட்ஸே எடுக்க மாட்டேனே, அப்ப எப்படி வந்து இதை ரிலேட் பண்றது? அந்த அக்யூமென் ப்ரோக்ராமே இதுதான். எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் டாபிக்ல நம்ம இந்த நியூஸ் பேப்பரை ரிலேட் பண்ணணும். அதுக்கான வீடியோஸ் நான் வந்து அக்யூமென்ல எடுத்த கிளாஸ், டெமோ கிளாஸ்லாம் நிறைய போட்டிருக்கேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஒரு டாபிக்கு பேப்பர்ல கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நோட்ஸ் எடுக்க தேவையில்லை. இப்ப நடக்கிற பிரச்சனை என்ன தெரியுமாங்க? இந்த மெட்டீரியல்ஸ்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு வந்த பேப்பர்ல இருந்து எல்லா டாபிக்கையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்க அந்த அக்யூமென் ப்ரோக்ராமையோ அந்த வீடியோவையோ நீங்க பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணுவீங்க. இதுல சிலபஸ்னு ஒன்று இருக்கு. சிலபஸ் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இருக்கு. நீங்க அந்த சிலபஸ் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் அண்ட் இஷ்யூஸை ஃபில்டர் அவுட் பண்ணி உங்களோட நியூஸ் பேப்பருக்கு எடுத்துட்டு அதுல இருந்து சின்ன சின்ன நோட்ஸ் எடுக்கணும். சின்ன சின்ன நோட்ஸ், பெருசா ஃபுல் பேப்பர் எல்லாம் இல்லை. இப்போ இந்த சின்ன சின்ன நோட்ஸ் நான் எடுக்க சொல்லும் போது நான் அதை இன்க்ளூடிங் 2 hours தான் சொல்றேன். இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தெரியும். இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, why do we have to waste our time in identifying, filtering and all these things? இது வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அந்த டாப்பரோட பாயிண்ட்டுக்கே வரேன். ஆர் whoever speaks about it, அவங்க இனிஷியல் ப்ரிப்பரேஷன் இருக்கு. நான் அதை தாங்க சொல்றேன். நீங்க இன்னைக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்கன்னு இன்னைக்கு கேட்டா, இப்ப என்ன கேட்டா நான் பிஇ இன்ஜினியரிங்னு சொல்லுவேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன். ஆனா நான் 1st இருந்து 12வது படிக்கலன்னு அர்த்தம் இல்லை. அது வந்து ஏன் நம்ம சொல்ல மாட்டோம்னா, இட்ஸ் லைக் we take it for granted. ஆனா நான் 1st இருந்து 12வது வரைக்கும் படிச்சது தான் இன்னைக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. இப்போ நீங்க வந்து இந்த டாப்பர்ஸோட இந்த விஷயத்துக்கு போவாம நீங்க உங்களை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணிக்கோங்க. நீங்க பில்ட் பண்ணி டாப்பர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகே நம்ம இதெல்லாம் நோட்ஸ்ன்னு தேவையில்லை, நம்ம வந்து ஆன்சர்ல இப்படி கோரிலேட் பண்ணணும். இந்த கோரிலேஷன் தான் நியூஸ் பேப்பர். இந்த கோரிலேஷன் வந்துருச்சு, பாயிண்ட்ஸ் அனலைசிஸ்லாம் வந்துருச்சுன்னா நீங்க ஈஸியா இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடுவீங்க. இதுதான் 3rd கைட்லைன். ஸோ no preparation from June. No need of notes. No 3 hours, more than 2 hours. No 2 hours-க்கு மேல போவே கூடாது. 4th point, நிறைய தடவை உடம்பு சரியில்லாம போயிடும். நான் எங்கேயாவது வெளியே போயிடுவேன், இல்லை இன்னைக்கு படிக்கிறதுக்கு மூடு இருக்காது, தினமும் ஒரே விஷயத்த செஞ்சா போர் அடிக்கும். பேப்பரை வந்து இப்போ நம்ம சில இது பார்த்தீங்கன்னா நல்லாவே நம்ம இருப்போம், சில நாள் என்னடா இது ரொம்ப நல்லாவே நம்ம இருக்கோமே, ஏதாவது அதுல ஒரு செக் வைக்கணுமேனு நம்ம இன்னைக்கு ஏதாவது ஒரு 7.5 கூட்டுறது தான். இது வந்து நார்மலா நம்மளோட பிஹேவியர். ஸோ இப்போ நம்ம டெய்லி படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் பேப்பர் விட்டுடுறீங்கன்னு வச்சுப்போம், அந்த பேப்பரை நீங்க திருப்பி எடுத்து படிக்கணும். ஐயோ இதுல இதை விட்டுட்டோம் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்க அதை வந்து பேப்பர் இஸ் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங்.
அதுல இருந்து நீங்க இன்ஃபர்மேஷன் பிக் பண்ணணும்னு நினைக்கிறதே தப்பு. நீங்க அந்த ப்ரீவியஸ் வீடியோ வேணா பாருங்க. நீங்க அதுல இருந்து இன்ஃபர்மேஷனை பிக் பண்றதுக்காக நான் உங்களை அதை படிக்க சொல்லல. நீங்க அதை படிச்சாதான் உங்க சிலபஸும் அதாவது ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் இது எப்படி இன்டகிரேட் ஆகுது, உங்களால எப்படி ஆன்சர் எழுத முடியும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் எழுதுறதுக்கு பயப்படுறாங்க. இப்போ நான் இந்த அக்யூமென்ட் ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸாம்பிள், அதுல நீங்க அதுல போய் பாருங்க. அதுல அந்த வீடியோஸ்லாம் அகைன் நீங்க திருப்பி போய் பாத்தீங்கன்னா அதுல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு எழுத வர மாட்டேங்குது, பயப்படுறாங்க. நீங்க ஒரு அனாலஜி புரிஞ்சுக்கோங்க. இந்த சென்ஸ் வந்து ஒரு இந்த 2012 மூவி இருக்கும். அந்த 2012 மூவில அவங்க என்ன என்ன மீன் பண்ணுவாங்கன்னா, ஒரு கப் இருக்கும். அந்த கப்பு வந்து அந்த கப்புல இவர் வந்து டீ ஊத்திக்கிட்டே இருப்பாரு. யூனோ அந்த டீ வந்து இட் இட் போர் அவுட். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசெப்டிவாவே இல்ல. நீ ஒரு விஷயம் உனக்கு எல்லாமே தெரியும்னு நினைச்சனா, நீ ஃபர்ஸ்ட் அதை ரிசீவே பண்ண மாட்ட. அது வந்து கீழே வழிஞ்சு வழிஞ்சு ஓடிடும். அந்த மாதிரி நியூஸ் பேப்பரை நம்மளுக்கு தெரியும்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க அதை வந்து புரிஞ்சுக்கணும்னு நினைச்சு படிங்க. இதை நான் படிச்ச உடனே நீங்க இதுல நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அந்த புரிஞ்சு படிச்சிட்டீங்கன்னா, ஒன்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் ஆக்குபையிங் யுவர் என்டையர் பிரெயின், ஆட்டோமேட்டிக்லி ஆன்சர் வந்து ஃப்ளோ ஆயிடும். ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் ஆன்சரை எழுத முடியலன்றதுக்கு அர்த்தமே வந்து நியூஸ் பேப்பர் படிக்கலன்றது தான் அர்த்தம். ஏன் அப்படின்னா, அவங்க மெட்டீரியல்ல இருக்க பாயிண்ட்ஸை டைரக்டா ஆர் டெஸ்ட் பேட்ச்ல இருந்து டைரக்டா எழுதணும்னு பாக்குறாங்க. நீங்க மேபி அந்த ஒரு ஆன்சரை எழுதலாம். ஆனா அதர் ஆன்சர்ஸ்க்கு எப்படி எழுதுவீங்க? அப்போ அதுக்கு வந்து நம்ம பிரெயினை ஃபர்ஸ்ட் எம்டியா வைக்கணும். அதுல நம்ம வந்து கண்டென்ட்டை போர் பண்ணணும். அந்த கண்டென்ட்டை போர் பண்ணி, இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் எம்டியா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் அது கண்டென்ட், அதுக்கப்புறம் அது போர் ஆகி அது ஆன்சரா வரும். இதுதான் நான் சொல்ல வந்த ஃபோர்த் பாயிண்ட். ஸோ இந்த இன்பிட்வீன் டேஸை மறந்துடுங்க, பயப்படாதீங்க. முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்ல இருந்து படிங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், எத்தனை பேப்பர்? ஒரு பேப்பரா, 2 பேப்பரா, 3 பேப்பரா? ஒரே ஒரு பேப்பருங்க, ஒரே ஒரு பேப்பர். என்னை பொறுத்த வரைக்கும் ஹிந்து பேப்பர் இஸ் இனஃப். அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க, அதுல எடிட்டோரியல்லாம் நல்லா இருக்கும். ஸோ எழுதுறவங்க வந்து ரொம்ப அதை கிரிட்டிக்கல்லி அனலைஸ் பண்ணுவாங்க, நிறைய ஃபேக்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸையும் ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ், நீங்க இவ்வளோ இதுல செஞ்சீங்கன்னா போதும். டெய்லி ஒரு பேப்பர், அந்த ஒரு பேப்பரை சும்மா 2 மணி நேரம் படிங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, கோரிலேட் பண்ணுங்க. பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரியோட கோரிலேட் பண்ணுங்க. ரெகுலரா சின்சியரா படிச்சுட்டு இருங்க. இது பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போதும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிரேக் எடுக்கிறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன். நீங்க பிரேக் எடுத்தாலும் நியூஸ் பேப்பரை மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க. அதை ரெகுலரா நீங்க படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, லெட் அஸ் அஸ்யூம் தட் நீங்க வந்து ஒரு இயர் பிரேக் எடுக்கிறீங்க, 2 இயர் பிரேக் எடுக்கிறீங்க உங்க வேலைக்காக. நியூஸ் பேப்பர் மட்டும் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்க பிரேக் எடுத்ததுக்கு சமானமே ஆகாது. பிரேக்குன்ற பாயிண்டே நீங்க நியூஸ் பேப்பரை என்னைக்கு கட் பண்றீங்களோ, இப்ப நிறைய பேரை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க நியூஸ் பேப்பரை என்னைக்கு நிறுத்துறாங்களோ அப்ப இந்த எக்ஸாம் விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு அர்த்தம். நியூஸ் பேப்பர் கூடவே நீங்க இருந்தீங்கன்னா இந்த எக்ஸாம் கூடவே இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க 2 இயர் பிரேக் எடுத்துக்கலாம், 3 இயர்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம், திருப்பி வந்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு சேம் வே இப்படி ஒரு சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம புதுசா எதையும் செய்யற மாதிரி இருக்காது. ஆனா நீங்க நியூஸ் பேப்பரை கட் பண்ணி நிறுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு ஏலியனேட்டட் ஃபீலிங் வரும். நீங்க திருப்பியும் இதை படிக்கணும், திருப்பியும் வந்து பேட்சுக்கு போகணும், திருப்பியும் இதை செய்யணும், திருப்பியும் பாலிட்டி இப்படிதான் தோணும். நியூஸ் பேப்பர் ரெகுலரா வச்சுக்கோங்க, அந்த கான்டாக்ட் வித் சிலபஸ் வச்சுக்கோங்க, எப்பவுமே அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க, திங்க் பண்ணி பாருங்க. ஐ திங்க் இது இது வந்து நம்ம இதுல நம்ம டெலிகிராம் சேனலும் இருக்கு, அந்த லிங்க்கும் இருக்கு. நீங்க அந்த லிங்க்ல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல என்ன டவுட் கேட்டாலும் நான் அதை பத்தியும் சொல்றேன். அதுல நான் பேப்பர், பிஐபி ரெகுலரா நான் அதை போட்டுட்டே இருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ட் சேனல். தேங்க்யூ. All the best.